அது ஒளி வியத்தகாசை கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமணங்களை உலகிற்கு அளிக்கும். இக்குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உன் மாட்சியின் ஆலயமாக்கி இவர்களை தூய் ஆறு முடிவுள்ள செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நன்றாடுகின்றோம். உங்கள் மீது கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் வரைந்து மீட்பு எண்ணை பூசுகின்றோம். ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அருள்வழியாக நன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் ஆண்டவர் இக்குழந்தைக்கு நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் பொதுவாக அளிக்கப்படுமாறு ஜெபிக்குமாறு. அன்பார்ந்த பெற்றோரை ஞானத்தாயிரே, ஞானஸ்தானம் என்னும் சிறுவர்களுக்கு வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடத்திற்கு நீரினாலும் ஆவியாலும் பொதுவாக பெறப்போகிறார். இந்த இறைவாழ்வு பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். ஆகவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்டப்பட்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் உங்கள் ஞானத்தந்தை நினைவு கொண்டு பாவத்தை விட்டு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை அறிக்கை வேண்டும். அதுவே திருச்சபை விசுவாசம். இதுதான் குழந்தைகள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். விட்டுவிடுகிறேன் என்று பதில் சொல்வோம். இறை மக்களுக்குரிய சொந்தத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்தில் உள்ள மீது அதன் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தின் மாநில வளர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவருமான சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? இப்பொழுது விசுவசிக்கிறேன் என்று பதில் சொல்வோம். வானமும் மையம் படைத்த எல்லாமுள்ள கல்யாண இறைவனையை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கனியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தவர்களுக்கு உயிர்ப்பிலிருந்து தந்தையை வளர்க்க விட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம். இதுவே திருச்சபை விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென் என்று சொல்வோம். ஆமென். உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபை விசுவாசத்தில் நெவில் பிரான்சிஸ் திருவிழா பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைவர்களோடு இணைந்து பெற்று குருவும் ஆசிரியரும் அரசனுமான கிறிஸ்து உறுப்பினர்களாக விளைந்து நித்திய வாழ்வு பெறுகிறார்கள். நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவாக இருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருக்கிறார். உங்கள் உறவினரும் சொல்லாலும் முன்மாதிரியாக நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு சேர்ப்பீர்களாக.
கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞானத்தாயினரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உடன் இந்த ஒளி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளி மகனாய் என்றும் வாழ்வாராக. விசுவாசத்தில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புலிகள் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி வருவாராக. ஆமென் சொல்லுங்கள். செவிடர் கேட்பது, ஊமை பேசும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் செய்வாராக. மாற்றி விளங்கு காதால் கேட்கும் விசுவாசத்தின் நாவல் அறிக்கையிடும் அவரே செய்தருள்வாராக. நிவின் பிரான்சிஸ் கிறிஸ்துவ சமூகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது.